கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் வாயிலாக அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். அவர் பேசுவதை அவர் நிறுத்தவே இல்லை. என்ன சொல்ல மாட்டீங்க? அவருடைய திருச்சபையாக கர்த்தர் இந்த ஆலயத்தை உண்டாக்கி வைத்திருக்கின்றார். அவரால் அழைக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட ஒரு நல்ல ஊழியக்காரரை நமக்கு தலைமை போதகராக கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். கடந்த 43 ஆண்டுகளாக தொடர்ந்து அவரை நடத்தி வருகிறார். அவர் மூலமாய் சொல்லப்படுகிற, அவர் மூலமாய் செபிக்கப்படுகிற அனைத்து ஜெபங்களையும் வார்த்தைகளையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார். அற்புதங்கள், அதிசயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இல்லைங்களேன், ஹல்லேலூயா. இன்றும் அதே ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கின்றார். அவர் சில காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இது நிமித்தம் சபையிலே, சங்கத்திலே, குடும்பத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது அங்கே வாக்குத்தத்த வார்த்தையும் அதோடு கூட அருமையான சத்தியத்தையும் அவர் நமக்கு சொல்ல விரும்புகின்றார். வாக்குத்தத்த வார்த்தையாகிய தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கரங்களை உயர்த்தி உரலிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குண்டான வார்த்தையாக மட்டுமல்லாமல் இனி வருகிற இந்த ஊழிய பயணத்திலே, இனி வருகிற எல்லா நாட்களிலும் இந்த வார்த்தை நமக்குள்ளிருந்து கிரியை செய்ய போகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஐயா மட்டும்தான் சொல்றாங்க, இந்த வார்த்தை இந்த நாளுக்குரியது மாத்திரம் அல்லாமல் இந்த ஊழியத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறபடினாலே இனி வருகிற எல்லா நாட்களிலும் இந்த வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு பிற்பாடு பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தை தேவன் அழிய விடாமல் இந்த வேத வாக்கியத்துக்குள்ளே அந்த சரித்திர கதையை கர்த்தர் எழுதி கொடுத்து இந்நாள் வரை பாதுகாத்து நம் கரங்களில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அல்லேலூயா. அதனாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தை நம்முடைய கரங்களில் வருவதற்கு பின்னாக எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். இது நிமித்தம் நாம் சந்தோஷப்பட வேண்டும், தேவனையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டத்தின் நிமித்தம் தோல்விகள் இருக்கலாம். பிசாசுடைய அலக்களிப்பு இருக்கலாம். பிசாசுடைய சோதனை நிமித்தம் வெற்றி கிடைக்குமா என்கிற ஏக்கம் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே தானியேலின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு பேசுகின்றார். அந்த தானியேலுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றின அதே ஆண்டவர் இன்று உங்கள் காரியத்தையும் ஜெயமாய் மாற்ற விரும்புகின்றார். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரத்தை ஒரு 5 நிமிடம் சொல்லி இன்றைக்கு வைத்திருக்கிற தரிசனமான வார்த்தைகளை பின்னாடி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு நபரை பிரித்தெடுக்கிறார். அவனுடைய பெயர் தான் தானியேல். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தானியேலுக்கு 3 சகோதரர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரித்து தனியாக எடுத்து வைக்கின்றார். அவருடைய பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அங்கே சில நபர், அதாவது அங்கே பிரதானிகளின் தலைவன் அவனுக்கு பெயர் சூட்டுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று பெயர் சூட்டப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே ராஜா இருக்கிறான். அந்த ராஜா தனக்கு என்னெல்லாம் உணவு கொடுக்கப்படுகிறதோ அந்த உணவு எல்லாம் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட மனிதனான இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்?
கொடுக்க வேண்டும் என்று அங்கு ராஜாவின் மூலமாக சட்டங்கள் கட்டளை என்ன செய்கிறது, பிறப்பிக்கப்படுகிறது. உரலிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப ராஜா என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ, ராஜா என்ன விதமான ஆகாரங்கள் புசித்து கொண்டிருக்கிறாரோ, அத்தனை சிலாக்கியமும் யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட சிறைப்பட்டு போனவர்களிலே வித்தியாசமாக தேவன் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கின்ற பிள்ளைகளாகிய இந்த தானியேலுக்கும், தானியேலோடு கூட தெரிந்தெடுக்கப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கும் என்ன செய்கிறது? இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்லாமல் இந்த தானியேலுக்கும் என்ன கிடைக்குன்னா, அந்த ராஜ்யபார காலத்திலே ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது. அதாவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது. உரலிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போனவர்கள் மத்தியிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட நபரை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அழகாக்கவும், அவர்கள் வாழ்க்கையை சீராக்கவும், அவர்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வைக்கவும், அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பயணித்து போவதற்கும் தேவன் விரும்பினபடியினாலே அந்த ராஜ்யபாரத்துக்குள்ளே இவைகள் சம்பவிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க புதுப்பட்டி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, இடையாங்குளத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, மம்சாபுரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, அருமையான ஐயா அவங்க விருதுநகர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, ஹவுசிங் போர்டில் வந்து அவங்களை காணும் ஓடிய விட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னும் பற்பல இடங்களிலிருந்து தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு நிலையில் வச்சுங்களேன். கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? மற்றவர்களை விட, சமுதாயத்தில் இருக்கிறவர்களை விட நீங்கள் என்ன செய்யணும்? வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பி கொண்டிருக்கின்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கலாம். அவர்கள் மத்தியிலே உங்கள் தலை நிமிர்த்தப்பட்டு தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு தர விரும்புகின்றார். ஹல்லேலூயா. அதே போல ஊழியர்களாக, உதவி போதகர்களாக இருந்து கொண்டு இந்த திருச்சபையிலே சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஊழியம் செய்யாதவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கும் இந்த தானியேலுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நம்முடைய திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேசம் அழிய போகிறது. கர்த்தர் இந்த தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கிற ராஜாவுக்கு சில சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியவில்லை. எப்படி யோசேப்பு சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறவனாய் இருக்கிறானோ, அதே போல இந்த தானியேலும் அந்த சிறுமைப்பட்டிருக்கிற ஜனத்துக்குள்ளே தேவனுடைய அனுக்கிரகத்தினாலே வெளிப்பாடுகளுக்கு விளக்கம் கொடுக்கிறவனாக தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப அந்த ராஜா சட்டம் பிறப்பிக்கின்றார். இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அங்கே இந்த தானியேல் முதலாம் அதிகாரத்திலே உங்களால் இந்த காரியத்திற்கு என்ன செய்ய முடியாது? விளக்கம் கொடுக்க முடியாது. உங்களுடைய தேவர்களாய் இருக்கிறவர்களும் இந்த காரியத்திற்கு என்ன செய்ய முடியாது? விளக்கம் கொடுக்க முடியாது என்று சொன்ன உடனே அங்கே பிரதானுடைய தலைவன், அங்கே இருக்கிற ராஜா மிகுந்த கோபம் உள்ளவர்களாக, எரிச்சல் உள்ளவர்களாக, கொலை செய்யக்கூட தயங்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த வேதம் நமக்கு என்ன செய்கிறது? ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த தானியேலோ பிரித்தெடுக்கப்பட்டவனாகும், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவனாகும், கடவுள் மீது விசுவாசம் உள்ளவனாகும், கடவுளிடத்தில் ஜெபிக்கிறவனாகவும், கடவுளையே சார்ந்து இருக்கிறவனாகவும் இருந்தபடியினாலே இவனுக்குள் இருந்த ஒரு விசேஷமான ஞானமானது அந்த ராஜாவினிடத்திலும் அந்த பிரதானியினிடத்திலும் ஒரு நல்ல ஞானமுள்ள வார்த்தையை பேசுவதற்கு அங்கே தேவன் ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை தப்பா சொன்னா கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சிட்டு போய் என்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க, தண்டனை கொடுத்துருவாங்க, அழிச்சிருவாங்க, இல்லாம ஆக்கிடுவாங்க. இப்படி ஒரு நபர் இருந்ததுக்கு அடையாளமே இல்லாம என்ன செஞ்சிருவாங்க? ஆக்கிடுவாங்க. இந்த தானியேல், ராஜாவே நீங்க கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுக்கணும், உங்ககிட்ட இருக்கிற அந்த வாலிபர்களுக்கு எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த பதார்த்தங்களை நீங்க கொடுத்து பாருங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது? இந்த காரியத்துக்கு விளக்கங்களை என்ன செய்ய முடியாது? வெளிப்பாடுகளை கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அவர்கள் இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனாலும் வெளிப்பாடுகளை வேற யாரும் தர முடியாது. கர்த்தர் எங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? விசேஷமாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்கிற ஞானத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா.
மற்ற நபர்களை காட்டிலும் ஆண்டவருக்கு பயந்து நடக்காதவர்களை காட்டிலும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள், ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? நடக்க போகிறவர்களை குறித்ததான ஒரு தரிசனத்தை காண்பதற்கு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை பேசப்படும் பொழுது அப்போஸ்தல ஊழியத்தை கர்த்தர் சபைக்குள் வைத்திருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறது. போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? ஜெப கூட்டங்கள் மூலமாக சபையை ஸ்தாபிக்கின்றார். தீர்க்க தரிசன ஊழியங்களும் சபைக்குள்ளிருந்து எழும்பினால் இன்னும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உங்களுக்குள் இருந்து 3 விசேஷ நபர்களை கர்த்தர் பிரித்தெடுக்க விரும்புகின்றார். என்ன சொல்ல மாட்டீங்க? ஆண்டவருக்கு இந்த நாளில் ஒரு 3 நபர் தேவை. யாரை போலன்னா, இந்த தானியேலுக்கு துணையாய் இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களைப் போல ஒரு 3 நபர் என்ன செய்ய ஆண்டவருக்கு தேவை. ஒரு அல்லேலூயா. ஏன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல் அந்த ராஜாவினிடத்திலும் பிரதாவினிடத்திலும் பேசி விட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க, அவகாசம் கொடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக இந்த காரியத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு அவகாசத்தை கேட்டுட்டு அப்படியே திரும்பி இவர் உடனே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணல. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, இந்த ராஜாவுக்கு இப்படி ஒரு விளக்கம் வந்திருக்கு, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்கல. யாருக்கிட்ட போனார் அப்படின்னு கேட்டினா, தனக்கு பின்னே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவரிடத்தில் இந்த தானியேல் போய் காரியங்களை என்ன செய்கிறார், சொல்லுகின்றார். அல்லேலூயா. அங்கே ஜெபிச்சதாக அங்கே அடையாளம் சொல்லப்படவில்லை. தன்னோடு கூட பிரித்தெடுக்கப்பட்டு இணைத்து வைக்கிறவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இந்த தரிசனம் பரிமாற்றப்படுகிறது. நம்முடைய தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கிற ராஜாவுக்கு சில சொப்பனம் வந்து அது நிமித்தம் அவர் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியெல்லாம் போய் சமாதானத்தை இழந்தவராக இருக்கின்றார். நாம தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தானியேல் தனக்குள் இருந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறார்? தன்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்களாக இருக்கிற நபர்களுக்கு அதை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. கொடுத்த உடனே நீங்க போய் படிச்சு பாருங்க, அங்கே அந்த தானியேல் அந்த ராஜாவுக்கு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப இடையில் என்ன நடந்தது? தான் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற நபர். யார்? தானியேல். தான் யார்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறவன். கர்த்தரை நம்பி இருக்கிற மாத்திரமல்ல, நம்பிக்கைக்கு அடையாளமாக 3 வேளையும் ஜெபிக்கிற நபராய் இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா. அப்ப தனக்குள் இருந்த பாரம் அங்கே என்ன செய்கிறது? டிரான்ஸ்பர் அங்கே மாற்றப்படுகிறது. யாருடைய பொறுப்புக்கு போகுது? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கையிலே போகிறது. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த தானியேலை போல கர்த்தரை சார்ந்தும் கர்த்தரிடத்தில் பயபக்தியாயிருந்தும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தபடியினாலே அங்கே தரிசனம் பரலோகத்திலிருந்து தானியேலுக்கு கிடைத்தது. ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய சபையில கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் ஊழியக்காரராய் கொடுத்திருக்கின்றார். கர்த்தருடைய ஊழியக்காரர் தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருச்சபையில் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய 3 நபர்கள் உங்களுக்குள்ளே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை போல? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களைப் போல. ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை பேசப்படும் பொழுது அந்த 3 நபர்களிலே நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வருமானால் நீங்களே பிரித்தெடுக்கப்பட வேண்டிய 3 நபர்களில் ஒருவர். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, பிரித்தெடுக்கப்பட்ட நபர்களுக்குள் ஜெபபாரம், தனக்கு மேலே இருக்கிற தானியேல் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது தேவ தரிசனம் தானியேலுக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. அந்த தானியேல் ராஜாவினிடத்தில் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு உருவச்சிலை எனக்கு தெரிகிறது, அதை தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த உருவச்சிலை இப்படியாக செய்யப்பட்டிருக்கிறது, அது தங்கத்தால் இருக்கிறது, அது வெண்கலத்தால் இருக்கிறது, அது இரும்பால் இருக்கிறது, அதனுடைய பாதம் இரும்பும் களிமண்ணுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே பரலோகத்திலிருந்து ஒரு கல் புரண்டு வந்து அந்த சிலையை என்ன செய்கிறது? சுக்கு நூறாக உடைக்கிறது. உடைக்கப்பட்ட அந்த சிலையானது அது காற்றோடு காற்று கலந்து என்ன செய்கிறது? தூள் தூளாக மாறிவிடுகிறது. இப்படியாக அந்த சிலை ஒன்றுமில்லாமல் போகிறது என்கிற தரிசனத்தை அங்கே இருந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? தேசம் ஒன்றுமில்லாமல் போகிறது. சிறைப்பட்டிருக்கிற ஜனங்கள் யார்? அவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்குள்ளே பலவிதமான பாவங்களும் அசுத்தங்களும் இருந்தபடியினாலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். மீண்டும் இவர்கள் பலப்படுவதற்கும் மீண்டும் சிறைப்பட்டிருக்கிறவர்களை உருவாக்குவதற்கும் தேவன் தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய ப்ராஜெக்டை என்ன செய்கிறாரு, போட்டிருக்கிறாரு. இதன் மூலமாக நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக நீ என்ன செய்யக்கூடாது, எழும்பி வரக்கூடாது. நீ எழும்பி வந்தால் பரலோகத்திலிருந்து ஒரு கல் புரண்டு வந்து உன் ராஜ்யத்தை என்ன செஞ்சினா முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொல்லி தானியேலின் மூலமாக தேவன் செய்ய போகிற காரியங்கள் அங்கே பேசப்பட்டது. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கும் பல ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உன்னதமான ஊழியங்கள் என்ன செய்யல, நடத்தப்படவில்லை. ஒரு சபையிலிருந்து ஆத்துமாக்களை இன்னொரு சபை திருடுகிறதாகவும், ஒரு சபையில் இருக்கிற ஆத்துமாக்களுடைய காணிக்கை பணங்களை மற்ற சபைகள் திருடுகிறதாகவும், இப்படிப்பட்ட திருட்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களாகத்தான் பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஊரிலே, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சபையிலே, உங்களை உருவாக்குகிற சபையிலே நீங்கள் நின்று கொண்டு தேவராஜ்யத்தை எழும்பி கட்ட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல தான் நீங்க என்ன செய்றீங்க, இருந்து கொண்டிருக்கிறீங்க என்கிற எண்ணம் இப்போது உங்களுக்கு உண்டாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் யாரெல்லாம் இப்படிப்பட்ட தரிசனத்தில் செய்து கொண்டு இந்த புதுப்பட்டி கிராமத்தில் இங்கே இருக்கிற ஜனங்கள், இந்த இடையங்குளத்தில் இருக்கிற ஜனங்கள், இந்த மம்சாவரத்தில் இருக்கிற ஜனங்கள், இந்த ராஜபாளையம் வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள், இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நமக்கென்று 7 இடங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார், அங்கே இருக்கிற ஜனங்கள், இதன் மூலமாக மற்ற மாவட்டங்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்களாய், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்கிற ப்ராஜெக்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நில்லாமல் போனால் உங்களுக்கு விரோதமாக பரலோகத்திலிருந்து ஒரு கல் புரண்டு வரும். அந்த கல் உங்களை என்ன செய்யும், சுக்கு நூறாக என்ன செய்யும், நொறுக்கிவிடும். உங்களை எந்த ராஜ்யம் கட்டி வைத்து உங்களை அடிமையாக்கி அங்க வந்த ஆசீர்வாதம், இங்க வந்த அற்புதம், இங்க போனா அது, அங்க போனா இதுன்னு சொந்த சபையிலிருந்து உங்களை பிரித்து கொண்டிருக்கிறதோ அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் பரலோகத்திலிருந்து ஒரு கல் என்ன செய்யும், புரண்டு வரும். அந்த ராஜ்யங்களை ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, நம்ம ஊழியத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையே ஆண்டவருக்கு கிடையாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் யாரால் வருகிறது சொல்லுங்க, ஆண்டவரால் வருகிறது. அல்லேலூயா. பணமே இல்லைனாலும் இந்த ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வீடு இல்லாமல் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஊழியம் நடந்துகிட்டே இருக்கும். கார் இருந்துச்சு ஊழியத்துக்கு, கார் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்தா கூட கர்த்தருடைய ஊழியம் இந்த இடத்துல தடை இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். யார் வந்தாலும் வராட்டாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் நிச்சயமா அவர் மூலமாவே நடந்து முடியும். அல்லேலூயா. ஐயா, இது ஏன் ப்ராஜெக்ட் கிடையாது, இது நம்ம ப்ராஜெக்ட் கிடையாது, இது கர்த்தர் கொடுத்த ப்ராஜெக்ட். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்றும் தம்முடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கின்றார். 3 நபர்கள் இந்த ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த ராஜ்யம் இப்படி பாழாய் போக போகிறது, நம்முடைய ராஜ்யம் அழிய போகிறது. நம்முடைய சிங்காசனத்தில் இருந்து கொண்டு சில காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிறவன் தனக்குத்தானே கடவுள் என்று நினைத்துக் கொள்ளுகிறவனாய் மாறிவிட்டா. தன்னைத்தான் ஜனங்கள் வணங்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவனாய் வந்து விட்டான். அவன் மற்ற எல்லாரையும் விட சிறப்பான ஞானமுடையவனாய் இருந்தபடினாலே அவனுக்குள் இருந்த ஞானமே அவனை பெருமைக்குள் தள்ளிவிட்டது. அவன் பெருமையில் இருக்கிறான், அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் என்கிற நினைவு அவனுக்குள் இல்லாமல் போய்விட்டது. இது நிமித்தம் கர்த்தர் சினம் கொண்டிருக்கிறார், கர்த்தர் கோபம் கொண்டிருக்கிறார், கர்த்தரே வந்து என்ன செய்ய போறார், அழிக்க போகிறார் என்கிற வார்த்தை சொன்ன உடனே அவனுக்குள்ளே பயம் வந்து விட்டது. ஒரு தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, கடி தலை நிமிருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் வந்து பேசிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ளே ஒரு விசேஷம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே அவன் மீண்டும் தன் இருதயத்தை கடினமாக்கிட்டு இனி 30 நாள் அளவும் இந்த தேசத்தில் இருக்கிறவங்க யாரும் மற்ற தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, மற்ற தெய்வத்தை தொழுது கொள்ளக்கூடாது, மற்ற தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது. என்னை மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், வணங்க வேண்டும். என்னைத்தான் நீங்க என்ன செய்யணும், ஆராதிக்கணும். நீங்க ஒரு பலியே செலுத்துறதா இருந்தா கூட நீங்க என் பெயரில் என்ன செய்யணும், செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னான். அந்த ராஜா கட்டளை பிறப்பித்து விட்டான். அல்லேலூயா. ஆனால் இவனோ பிரித்தெடுக்கப்பட்டவன்.
சிறுமைப்பட்டவர்களே வித்தியாசமாக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் பிரித்தெடுக்கப்பட்ட சுபாவத்தை தனக்குள் உடையவனாய் இருக்கிறான். பிரித்தெடுக்கப்பட்டவன் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான் எண்ணம் அவனுக்குள் ஆழமாய் இருக்கிறது. அதனாலே அவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவனாக ஜெபிக்கிறதிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதிலும் கர்த்தரை சார்ந்திருக்கிறதிலும் எப்படி இருந்தான்? சிறந்து இருக்கிறவனாய் இருந்தான். ஒரு அல்லேலூயா. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்? உங்க காரியம் ஜெயமாய் மாறுவதற்காய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட நபர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. சில காரியங்கள் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டியது தேவனுக்கு அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு தாய் கர்ப்பவதி ஆயிட்டு 20 மாசம் கர்ப்பத்தை சுமக்க முடியுமா? இல்ல. சரியான நேரத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டா தான் அந்த உள்ளிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற குழந்தை சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா டாக்டரை சொல்லிடுவான், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான்ல. சில காரியங்களை என்ன செய்யணும்? வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். சில காரியங்களை நாம பிரித்தெடுக்கப்பட வேண்டிய விஷயத்துல கொஞ்சம் கஷ்டத்தை என்ன செய்யணும்? பாடுகளை சகிக்க வேண்டி இருக்கும். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட வேண்டியதுன்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க இப்போது நிதானத்துக்கு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதே போல கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டிய விஷயமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு முக்கியமோ தைரியசாலியாக விசுவாசம் உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதோடு கூட ஜெபம் செய்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கும் கர்த்தருக்குள்ளும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காய் நான் ஜெபிக்கிறேனா இல்லையா, நான் ஜெபம் செய்கிறவனா இருக்கிறேனா இல்லையா என்கிற நிதானத்தை இந்த நேரத்தில் உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த 4 காரியம் உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் தானியேலை போல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப சட்டம் பிறக்கப்பட்டுச்சு. 30 நாள் அளவும் ராஜாவாகி என்னத்தான் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இப்ப ராஜதுரையாகிய நான் ஒரு ராஜாவா இருந்தா நீங்க எப்படி எனக்கு ஆராதனை செய்வீங்க? ராஜதுரை வாழ்க, ராஜதுரை நாமம் வாழ்க, ராஜதுரை நாமம் மகிமைப்படுவதாக, எல்லா கணமும் துதியும் யாருக்கு உண்டாவதாக? எங்களுக்கு ராஜாவாய் இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற, எங்களை ஆளுகை செய்கிற ராஜதுரையே, உங்களுக்கே எல்லா கணமும் துதியும் புகழும் உண்டாவதாக என்று சொல்லுவதற்கு அடையாளமாக இந்த நேபுகாத்நேச்சார் என்பவன் தன்னை மட்டும் வணங்குவதையும் தனக்கு மட்டும் ஆராதனை செய்வதையும் தனக்கு மட்டுமே காரியங்கள் நடப்பிப்பதையும் அவன் விரும்பினான். ஆனால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன் தன் வீட்டுக்குள்ளே 3 வேளை ஜெபிக்கிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. 3 வேளை ஜெபித்து 3 வேளை ஆராதிக்கிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல அவன் தான் ஃபர்ஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். அதுல வேற யாருமே அந்த தேசத்துல இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதை சில பேர் நோட்டம் போடுறாங்க, இதை சில பேர் வேவு பார்க்குறாங்க. என்ன இவன் ரொம்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் யார்கிட்ட ஜெபம் பண்றான், இவன் வேற தெய்வத்திட்ட ஜெபம் பண்றான், இவன் உண்மையான கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுற மாதிரில தெரியுது. ஆனால் சட்டம் போட்டிருக்கு ராஜாவைத்தானே ஆராதிக்கணும், ராஜாவைத்தானே தொழுது கொள்ளணும், ராஜாவைத்தானே சேவிக்கணும். இவன் புதுசாக இப்படி இருக்கிறானே, இந்த ராஜ்யத்திற்கு பங்கம் வரப்போகுது, இந்த ராஜ்யம் விழப்போகுது, இது நிமித்தம் தானே ராஜா கட்டளையிட்டாரு. அப்போ இவன் தேச துரோகியால இருக்கிறான். ஜெபம் பண்ணின்ற பேரில் இவன் எப்படி இருக்கான்? இந்த தேசத்திற்கு விரோதியாக மாறிட்டான், துரோகியாக மாறிட்டான் அப்படின்னு அங்கே இருந்த பிரதானிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? இவனுக்கு விரோதமாக குறை சொல்லுகிறதையும் குற்றம் சொல்லுகிறதையும் தண்டனை வாங்கி கொடுக்கிறதையும் இவன் இல்லாமல் போகும்படிக்கும் இவனுடைய பதவியை தங்களுக்கு அபகரிக்க வேண்டும் என்று என்ன செய்றாங்க? நூதன திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமா. அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட நூதன வழிகளுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். ஆமென். நடத்துகிறவர் யாரு? கர்த்தர். காரியங்களை தோல்வியாய் இருக்கிற காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறது யாரு? கர்த்தர் என்கிறத திட்டமாய் தன் இருதயத்தில் எப்போதும் வைத்திருக்கிறவனாய் இந்த தானியேல் இருந்தபடியினாலே தானியேலுக்கு விரோதமாக அங்கே தண்டனை சட்டம் வருகிறது. இவனை கொண்டு போய் பிடித்து என்ன செய்யுங்க? சிங்க கெவிக்குள்ள என்ன செஞ்சிருங்க? ஓட்டுருங்க அப்படின்னு என்ன செய்யறது? சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம
ஒருவேளை மாட்டியிருந்தா நம்முடைய விசுவாசத்தையும், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதையும், நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறதையும், நாம் ஜெபிக்கிறதையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போமா இல்லை விட்டு விடுவோமா என்று நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். வல்லுங்களேன், ஒருவேளை நான் ஆண்டவருக்கு பயப்படுறது நான் விலக மாட்டேன் ஐயா, ஆண்டவர் சார்ந்து இருக்கிறது நினைச்ச மாட்டேன், விலக மாட்டேன்யா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற விஷயத்திலிருந்து நான் விலக மாட்டேன்யா, கர்த்தர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க வச்சிருந்தா உங்களுக்கு உங்கள் தோல்வியிலிருந்து இன்று பேசிக்கொண்டிருக்கிற தேவ வார்த்தையானது நிச்சயமாய் ஜெயத்தை கொடுக்க வல்லதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உடனே ராஜாவுக்கு மனசு கேட்கல, ஐயோ இந்த தேசத்துல எனக்கு சொப்பனம் வந்துருச்சுன்னு தெரியப்படுத்தும் பொழுது விளக்கம் கொடுக்க யாருமே வரல. அவங்க கிட்ட இருக்கிற சாஸ்திரிகளோ அல்லது அங்க இருக்கிற குருமார்களோ, அங்கே அந்நிய தெய்வங்களை பிரதானமாய் பூஜை பண்ற அந்த பூசாரிகளோ வந்து விளக்கம் என்ன செய்யல, கொடுக்கல. என் நிம்மதியே போய் கடந்திருக்கும் போது இவன் தானே வந்து நமக்கு விளக்கத்தை கொடுத்தான் என்கிற உணர்வோடு கூட அந்த தானியேல் இப்படி சிங்கக்கவிக்குள்ள போட்டுட்டோமேன்னு என்ன செய்யல, தூங்க முடியல, நல்லா சாப்பிட முடியல, அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு போய்விட்டான். நல்ல இல்லைங்களேன். அப்போ ஓடி போய் பார்க்குறான், இந்த சிங்கக்கவிக்குள்ள போட்டமே இவன் உசுரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு பார்க்குறான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்திலே போய் கேட்கின்றான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆம் ராஜாவே, நீங்க சொல்றது போல நான் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து, உண்மையாய் கர்த்தரை விசுவாசித்து, உண்மையாய் கர்த்தரை சார்ந்து, உண்மையாய் நான் ஜெபித்து, நான் யாருக்கிட்ட ஜெபிக்கிறேனோ அந்த தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு இந்த சிங்கங்களின் வாயை கட்டி போடும்படி தேவ தூதர்களை எனக்காக கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி தான் ஜீவனோடு இருக்கிறதை, தனக்கு ஏற்பட்ட மரணத்திற்கு போராட்டத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை அவன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக நீங்கள் இந்த நாளிலே காணப்பட்டால், உங்களுக்கு விரோதமாக கர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற அந்த பிசாசுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். மறுபடியும் கர்த்தருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் என்ன மாதம்னா, தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றி தந்த தேவனுடைய மாதமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் அந்த ஜெயத்தை உங்களுக்கு தரும்படிக்கு அவர் விரும்புகிற மாதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு நல்ல மாதமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், இதுவரைக்கும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள், இதுவரைக்கும் ஆகுமா நடக்குமா முடியுமா என்கிற எதிர்கால பயத்தோடு கூட இருக்கிற பயமுறுத்துகிற காரியங்கள், கவலைப்படுகிற காரியங்கள், அவிசுவாசங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக என் தேவன் உங்களை தைரியப்படுத்தி திடன் நம்பிக்கை கொடுத்து, திடன் கொள் என் மகனே என்று சொன்னார் அல்லவா, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு தேவன் என்று சொன்னார் அல்லவா, அந்த தேவன் உங்களோடு இருந்து இந்த திருச்சபையில் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்ய போகிறார். அதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? தானியேலுக்கு 3 நபர்களை தேவன் வைத்தது போல நீங்களும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரித்தெடுக்கப்படுகிற காரியங்களிலே நீங்கள் வாசிக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை வாசித்து விட்டு இனி வரும் நாட்களிலே இதை குறித்து ஆழமான காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும், இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், ஜெயத்தை அனுபவிக்கிற ஒரு நாளையும் நாம் என்ன செய்கிறோம், இந்திலிருந்து துவங்க போகிறோம். அல்லேலூயா. இப்பெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆரம்பம் இப்படி சொல்லுங்க, இந்த ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இதனுடைய முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. இப்ப சபையை பார்த்து சொல்லுங்க, இந்த ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, திருச்சபையில நம்ம பழைய திருச்சபையில் இருக்கும் போதே திருச்சபை முழுவதும் நிரம்பி நாம் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தோம்.
ஆனால் இந்த புதிய திருச்சபைக்கு வந்த பிறகு இந்த திருச்சபைக்குள்ளிருந்து படிப்படியா பிரித்தெடுக்கப்பட்டு இருக்க வேண்டியவர்களை அல்லது பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் தேவனுடைய சித்தத்திற்கென்றும் இந்த தேசம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் யாரையெல்லாம் விசேஷமாக வைத்திருந்தாரோ அவர்களுக்கு விரோதமாக சில பிசாசு அவருடைய இருதயத்தை வஞ்சித்து ஏமாற்றி சபையிலிருந்து என்ன செஞ்சிருக்கு? வெளியேற்றி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு முன்பதாக பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்கள் மூலமாக என்ன செய்ய போறாரு? சபையை ஆத்துமாக்களினால் நிரப்ப போகின்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் உணரல. ஆனாலும் நான் யார் தான்? ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஊழியத்துக்கு போகும்போது பாஸ்டர் மகிமதாஸ் அவர்களுக்கு என்ன செஞ்சேன்? ஒரு கொட்டடிக்கிறவனா, ஒரு ஜால்ரா அடிக்கிறவனா, அல்லது பாட்டு கூட சேர்ந்து பாடுறவனா, அல்லது ஜெபம் பண்ணும்பொழுது கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறவனா, இப்படித்தான் என்ன செஞ்சேன்? போய்கிட்டு இருந்தேன். ஆனால் படிப்படியாக தேவன் என் மனதுக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டு, இது சரியல்ல, இது தவறு, இதை செய்யாதே, இது வேண்டாம், இதை விட்டுவிடு என்று தொடர்ந்து அவர் பேசினபடினாலே இப்போது இந்த அளவுக்கு தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தது, ஆனால் இப்போது சம்பூரணத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆமென் சொல்லுங்களேன். சில கூட்டங்களுக்குள்ளே, சில ஆராதனைக்குள்ளே, சில ஜப வீட்டிலே நடத்தப்படுகிறவைகளுக்குள்ளே சில பிசாசு சில காரியங்களை விதைத்து அதை நடத்த முடியாமல் போனாலும் அதிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் எனக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி இருந்தாலும் கர்த்தர் கன்னி வெடிகளின் மத்தியிலே அதை எதிர்த்து முன்னேறி செல்வதற்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்துக்காக தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறேன். நல்லேச்சுங்களேன். நான் ஜெபம் ஆராதனை பண்ணும்போது சொன்னேன், சில ஊழியக்காரங்கள்லாம் மக்கள் கொடுக்குற காணிக்கை பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி வாழ்றாங்க? பிரித்தெடுக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியத்திலே ஜனங்களை பிரித்தெடுத்து அவர்களை பக்தியுள்ள சந்ததியாக மாற்றுகிற நல்ல பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் ஜனங்களை ஏமாற்றி வேதத்தை சரியாய் கற்றுக்கூடாமல் பொய்யையும் கட்டுக்கதைகளையும் வீணான காரியங்களையும் பேசிக்கொண்டு என்ன செய்றாங்க? மத சுரண்டல்களுக்குள்ளே போறாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ரிலிஜியஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு மதத்தின் நம்பிக்கையை கொடுத்து மக்களுடைய உழைப்பை திருடி அதிலே உல்லாச வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ன போயிட்டாங்க? பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க? விழுந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை பேசுகிறார்? அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக இந்த திருச்சபையிலிருந்து நல்ல பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள், ஊழியக்காரிகள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் பேசுற வார்த்தை ஏதாகிலும் உலக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பேசல. தேவ சித்தத்திற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நீங்க இடம் கொடுத்து விட்டால் தேவன் நிச்சயமாக சொல்லாமலே, கேட்காமலே, ஜெபிக்காமலே நமக்கு அதை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். எவரையும் மென்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் ஆண்டவரால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை யார் அப்படின்னு யார் அவர் பண்ணுவார்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்களை மாத்திரம்தான் அவர் அப்படி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். தேராகு யார்? அவன் சிலை வழிபாடுகளை செய்து அதை ஊக்குவிக்கிற, ஒரு சிலை செஞ்சு விற்கிற ஒரு குடும்பத்திலிருந்து இந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். அந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வெளியில் இருக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் எதை சொல்லி வஞ்சிப்பார்கள்? ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று இப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை சொல்லுகிறது போலத்தான் தெரியும். ஆனால் மறைமுகமாக உங்களை வஞ்சித்து வேற திசையை நோக்கி என்ன செய்வார்? கொண்டு சென்று விடுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறீங்களா? பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் இங்கே இருக்கிறார்கள். பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்களுக்காக இந்த வார்த்தை பேசப்படுகிறது மாத்திரமல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை என்கிற அனுபவத்திற்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இப்ப என் வாழ்க்கையில தோல்விகள் இல்லைன்னு இல்லை, என் வாழ்க்கையில தோல்வி இருக்கு. அந்த தோல்விகள் மத்தியிலே மற்றவர்களுக்கு முன்பாக நான் போய் நிற்க வேண்டும். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று காண்பிக்க வேண்டும். கவனிங்க, வியாதியோடு இருக்கிற நான், என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கின்றார். வியாதியோடு இருக்கிற நான் வியாதியோடு வருகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! வியாதியோடு இருக்கிற நான் வியாதியோடு வருவர்களுக்கு
ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்குங்கிற ஒரு சிலாக்கியம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னா நாம புரிஞ்சுக்கணும், நாம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் இப்போ அந்த ஊழியத்தை நம்ம கிட்ட வர்ற ஜெப கூட்டத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். நீங்க ஜெபம் பண்ணுங்கம்மா, நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுவாருமா? அற்புதம் செய்வாருமா. நீங்க என்ன பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, நீங்க ஜெபம் பண்ணி இந்த எண்ணெய் எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. நான் யாருக்கிட்ட போகிறேனோ அவங்க கையில் இதை ஒப்படைக்கும் பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் என்னை பிரித்தெடுத்தவர் தான் உங்களையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். என்னை வளர்த்து கொண்டிருக்கிறவர் தான் உங்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு உதவி செய்கிறவர் தான் உங்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இல்லைங்களேன்? அப்ப இந்த கடைசி காலம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட நாட்களிலே கொடிய காரியங்கள் சம்பவித்தாலும் நாம அதை ஜெயிக்க முடியும். தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்த அதே தேவன் நமக்கும் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்க முதன்மையாளராக வாங்க, இதுதான் செய்தி. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரித்தெடுக்கப்படுதல் என்பதே கர்த்தருடைய காரியத்துக்கு முதன்மையாய் நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, கொடுங்க என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. இப்போ சபையில் வாலிபர்கள் இருக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கென்று தங்களை பிரித்தெடுப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. அவர்களை பெற்றெடுத்தவர்கள் பெற்றோர்களாக இருந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளை ஆண்டுடைய காரியங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டவர்களாக இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களுக்கு எந்த துன்பமோ எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு பரிதாபிக்கக்கூடிய நிலைமையோ அவர்கள் உள்ளத்தில் இல்லை. வேலைக்கு போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொத்து சேர்க்க வைக்கணும், இந்த எண்ணம் தான் இருக்கிறது ஒழிய பிரதான நோக்கமாகிய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டது போல தனக்கு பின்னே கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியான பக்தியுள்ள சந்ததியாக இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களையும் வாலிப சகோதரிகளையும் நீங்க என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இன்று உண்டாகட்டும் என்று ஆண்டவர் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தையா, ஏதோ சர்ச்சுக்கு போனையா, என்ன மாதிரி சர்ச்சுக்கு போக முடியாது, என்ன மாதிரி ஆராதிக்க முடியாது, என்ன மாதிரி ஆவியில நிறைய முடியாது, என்ன மாதிரி அபிஷேகத்தில் காணப்பட முடியாது, எல்லாம் வேஸ்ட். ஏன்னா உன் பிள்ளைகளை என்ன செய்யல, நீங்க சரியான பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யல, கொண்டு வரவில்லை. இது நிமித்தம் உங்களுக்கு வேதனை, இது நிமித்தம் உங்களுக்கு கஷ்டம், இது நிமித்தம் உங்களுக்கு பாடு, இது நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம், இது நிமித்தம் பலவிதமான கவலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பிசாசும் அல்ல, தேவனும் அல்ல, நாம தான் நமக்கு காரணமாய் இருக்கிறோம். சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. அப்ப புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களைப் போல உங்கள் சுபாவத்தை போல உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யாங்க, கொடுத்துறாங்க. இன்று பேசப்படுகிற திரு வார்த்தையின் மூலமாக உங்கள் பிள்ளைகளை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்கள். அவங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். அல்லையா சொல்லுங்களேன். என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இப்போ திருமணத்துக்கு ஏதுவாக காத்திருக்கிற பிள்ளைகள் எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும், அதுக்கேற்ற மனைவி துணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுகிறது தப்பு கிடையாது. கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் நோக்கம் பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற சுபாவத்துக்குள்ளே அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்கிற எண்ணம் இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கியா? வெளியில் இருக்கிறவங்க 1000 பேசலாம், இந்த சபைக்கு பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் 1000 பேசலாம். ஆனால் எனக்கு நிச்சயமாய் நான் சொல்லுவேன், இந்த திருச்சபையிலிருந்து வரும் நாட்களிலே சில ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. அது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் என்ன செய்ய போறீங்க, கண்கூடா பார்க்க போறீங்க. நான் கர்த்தர்கிட்ட கூட இப்படி கேட்கலையா, என் பிள்ளையை இப்படியாக பயன்படுத்துவதற்கு தேவன் எனக்கு அருள் செய்தார், என் குடும்பத்துக்கு அருள் செய்தார்னு நீங்க எல்லாமே சாட்சியா நிற்க போறீங்க. அல்லேலூயா. சொல்ல முடியாது, உங்களுக்கு பின்னே வருகிற சந்ததியான உங்கள் பேர பிள்ளைகள் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்வர்களாய் மாற முடியும், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம நினைச்சுக்க கூடாது, எந்த ஒரு சபையுமே ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொத்து கிடையாது. அல்லேலூயா. இந்த சபை ஐயாவுக்கு சொத்து கிடையாது, இந்த சபை எங்களுக்கு சொத்து கிடையாது. இது ஆண்டவருக்கு சொத்து என்று சொல்லுகிற ஊழியர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபை மற்ற தேசங்கள், மற்ற ஊர், மற்ற கிராமம், மற்ற எல்லா இடங்களிலும் தேவனுக்கு உண்மையாய் பிரித்தெடுக்கிற ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களை உருவாக்குற சபையாய் கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதனால தான் சொல்றேன், இது கர்த்தர் சபைன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இதோடைய செய்தி மிக நீளமான செய்தி.
வரும் நாட்களிலே நிச்சயமே கர்த்தர் உங்களுடனே பேசுவார் என்று விசுவாசித்து தான் அதற்கு உதாரணமாக இந்த தானியேல் என்பவன் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். தானியேலுடைய சகோதரர்கள் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒன்று, தானியேல் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டான். தானியேலுடைய சகோதரர்கள் எங்கே போடப்பட்டார்கள்? அக்கினி சுள்ளைக்குள்ளே போடப்பட்டார்கள். நம்முடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்மளை இப்படிப்பட்ட நிலைமையில தள்ளுனா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நாம கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தரை சார்ந்திருக்கிற விஷயம் எப்படிப்பட்டதா இருக்கிறோம்? இன்று நீங்க ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்துல நான் பயப்படணும்பா, கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல நான் உண்மையாக ஆராதிக்கணும்பா, கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற விஷயத்துல நான் தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறனாய் நான் மாறணும்பா, எப்போதுமே உங்க வசனத்துல தான் நான் நிக்கணும்பான்னு நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தா கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நாங்கள் வர வேண்டும். உலகத்தானை போல அவன் 10,000 சம்பளம் வாங்கினா நான் 15,000 சம்பளம் வாங்கணும், அவன் இவ்வளோ வச்சிருக்கான் நான் இவ்வளோ வச்சிருக்கணும், அவன் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள வந்துட்டான் நான் இப்படி வரணும். உலகத்திலுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிற தன்மை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு விரோதமானது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்த ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். தானியேலுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்தவரே, தானியேலுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றினவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கிறவைகளை, எங்கள் இருதயத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் அறிவி எங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவதற்கு இருக்கிற தடையான நான் கடவுளுக்கு பயப்படலை ஆண்டவரே, அது எனக்கு தடையாய் இருக்கிறது. நான் கர்த்தரை சார்ந்து இருக்கல. பல நேரங்களில் மாம்சத்தை சார்ந்து விடுகிறேன், உலகத்தை சார்ந்து விடுகிறேன், சில மனிதர்களை சார்ந்து விடுகிறேன். ஆண்டவரே, உங்களை நான் சார்ந்து இருப்பேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுமா? வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, உங்களை நான் தீர்மானம், இந்த இடத்துல நான் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், உங்களைத்தான் நான் சார்ந்து இருப்பேன். சொல்லுங்களேன். என் குடும்பம் இன்னையிலேருந்து உங்களை சார்ந்து இருக்க போகுது. என் குடும்பம் இனி உங்களுக்கு பயப்படுக போகுது. நான் மனுஷனுக்கு பய மாட்டேன், பாஸ்டருக்கு பயப்பட மாட்டேன், வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்களை எல்லாம் வழி நடத்துகிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு நான் என்ன செய்வேன்? பயப்படுவேன். என் குடும்பமும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படும், கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்து இருக்கும். ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் இருக்கிறது. 24 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். காலையில் 5 நிமிடமும் மாலையில் 5 நிமிடமும் ஒரு 10 நிமிஷத்தை இனிமேல் வருகிற நாட்களிலே கர்த்தருக்காய் ஜெபிப்பதற்கு நான் விட்டு கொடுப்பேன். தானியேலின் ஜெபத்தை கேட்டு தூதர்களை கட்டவிழ்த்த அதே ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு தூதர்களை கட்டளையிட்டு எங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய சகல கிரிகளிலிருந்தும் விடுதலை செய்வதற்கு, ஜெயத்தை தருவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கரங்களை தட்டி விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்திருக்கிற அந்த அன்பின் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் விசுவாசிக்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாகவும் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஜெப ஆவியினாலும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். வெற்றி தரப்போகிறார், விடுதலை தரப்போகின்றார். நோயிலிருந்து, பேயிலிருந்து, பலவிதமான காரியங்களிலிருந்து, பலவீனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்போது இந்த திருச்சபையின் அங்கத்தினராய் இன்று ஆராதிக்க கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தருவீராக, வெற்றி தருவீராக, ஜெயத்தை தருவீராக. வியாதியிலிருந்து ஒரு மாற்றத்தை, பலவீனத்திலிருந்து ஒரு மாற்றத்தை, கவலையிலிருந்து ஒரு மாற்றத்தை, பயத்திலிருந்து ஒரு மாற்றத்தை, சந்தேகத்திலிருந்து ஒரு மாற்றத்தை, குழப்பத்திலிருந்து ஒரு மாற்றத்தை, அவிசுவாசத்திலிருந்து ஒரு மாற்றத்தை தருவீராகப்பா. நன்றி அப்பா. கடன் பார சுமை கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறது, அக்கினி சுல்லை போல் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்தை நிமித்தம் கடன் வாங்கி கடன் என்கிற விஷயத்துக்குள்ள மூழ்கி விட்டார்கள் அப்பா. இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் கடன் பாரத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இப்போதும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது போல
இந்த பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கடன் என்கிற காரியம் ஆண்டவரே செழிப்பை நோக்கி நகர்த்தப்படுவதாக. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட ஒரு வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபைக்குள் இருக்கின்ற கடனை, தரித்திரத்தை, பஞ்சத்தை, பசியை, பட்டினியை ஆண்டவரே கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான அசுத்தாவினுடைய கிரைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால அதிகாரத்தோடு ஜெபிக்கிறோம். விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். ஜெயம் கடந்து வா என்று கட்டளை கொடுக்கிறோம். அப்பா நன்றி 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 அப்பா. படிக்கிற பிள்ளைகள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தா ஆண்டவர் இந்த நாளிலே மனம் இறங்குவீராக. தானியேலின் காரியத்தை ஜெயமாய் கொடுத்தது போல படித்த பிள்ளைகள் படித்ததுக்கு ஏற்றார் போல வேலை வாய்ப்பு இல்லையே என்கிற கஷ்டத்தின் நிமித்தம் வருத்தப்பட்டிருக்கிற தன்மைகள் இப்போது மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை இந்த திருச்சபையில் இருக்கிற வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார் என்று கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமே. எல்லாம் ஜோர கரங்களை தட்டுங்க. சபை சபை விருத்தி அடைவதற்கு ஏதுவாக ஆண்டவரே வேலைக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற, சரியான வேலைக்காய் சரியான வருமானத்துக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை கர்த்தர் இந்த நாளில் தந்ததற்காக கரங்களை தட்டி தட்டி மகிமைப்படுத்துவார். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. நீண்ட நாளா இருந்த ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டம் இன்று முடிவுக்கு வந்தது. இயேசுவின் நாமத்தினாலே வந்தது. இந்த திருச்சபைக்குள்ளே கடந்து வந்தது. அந்த அசுத்த ஆவியினுடைய ராஜ்யம், பிசாசின் ராஜ்யத்தை பரலோகத்திலிருந்து ஒரு கல் புரண்டு வந்து அந்த ராஜ்யத்தை சுக்கு நூறாக உடைத்த தரிசனம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலே வரட்டும். எனக்கு விரோதமா எல்லாம் சொல்லுங்களேன். எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமா எதுவெல்லாம் பிசாசின் ராஜ்யமா இருந்ததோ பரலோகத்திலிருந்து ஒரு கல் புரண்டு வந்திருக்கிறது. அதை முழுவதும் சுக்குநூறாக நொறுக்கி இருக்கிறது. ஜெயம் இது நிமித்தம் கிடைத்திருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நடக்க வேண்டிய நன்மைகள் இனி நடக்க போகிறது. கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகிறது. தேவனுக்கு இங்கே வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இங்கே சாட்சியாய் நிறுத்த போகின்றார். நல்ல பிதாவை நன்றி சொல்லுகிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறேன். தானியேல் சிறைப்பட்டவர்களிலே வித்தியாசமாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிற அனுபவத்திலே கடந்து வந்து ஆண்டவரே அவனுக்கு விரோதமாக ஏற்பட்டிருந்த காரியங்களிலே அவன் தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்திருந்தபடினாலே, ஜெபித்தபடினாலே வெற்றியை கொடுத்தீர் என்கிற நல்ல சத்தியத்தை கொடுத்திருக்கிறீங்க. இது விசுவாசமாய் மாறட்டும். இந்த விசுவாசம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். ஜெபம் நேரம் அதிகமாகட்டும். ஜெபிக்கிற ஆண்டவரே சுபாவம் உண்டாகட்டும். இது நிமித்தம் எல்லா காரியத்திலும் ஜெயம் கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பேசியிருக்கிறீங்க. இங்கே கட்டுக்கதை பேசலை, வேற எந்த கதைகளும் பேசலை. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இவர்கள் மாற வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற அந்த பாதையிலே இன்று முதல் படியை ஏறுவதற்கும் தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். வந்து அமர்ந்திருந்து பொறுமையோடு கூட இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் கர்த்தர் போதுமானவராக இருப்பீராக. எல்லா குடும்பத்திலும் ஒரு மாற்றம் கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறினதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் எல்லாம் பலமாய் மாறினதற்காக, சுகவீனங்கள் எல்லாம் சுகமாய் மாறினதற்காக, சத்துவம் இல்லாத காரியங்கள் எல்லாம் சத்துவம் கிடைத்ததற்காக, ஆரோக்கியம் வர பண்ணினதற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். அவரையே நான் துதிக்கிறேன், அவரையே நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு இந்த கேட்ட சத்தியம் இனி எந்நாளும் இருதயத்தில் இருக்கட்டும். இனி ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்திற்கு ஏதுவானவைகளை கர்த்தர் இந்த திருச்சபை மக்களுக்கு நீர் பேசுவீராக. இது நிமித்தம் இவர்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து வரட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மாறட்டும். இது நிமித்தம் ஊழியம் வளரட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவினால இங்கு இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ராஜா நன்றி 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 அப்பா. இப்போதும் எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.